அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days free online வீணா கிளாஸ் உடைய எபிசோட் 40. ஸோ ஆல்மோஸ்ட் 39 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ 39th எபிசோட்ல நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி வந்து ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது, தாட்டு வரிசைக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணணும் தாட்டு வரிசை போறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு லெசனை தான் 39th எபிசோட்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து 40th எபிசோட். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தாட்டு வரிசை முதல் வரி பார்க்க போறோம். தாட்டு வரிசை மொத்தம் 3 லைன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு லைன்ஸையும் ரொம்ப கிளியரா ஒன்னொன்னையும் பொறுமையாக தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்குமே நோட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். புக்ஸ் இருந்தாலுமே யூ ஹாவ் டு ஃபாலோ நோட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் கேட்டவங்களுக்கான டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து வாட்ஸ்அப் பண்ணி என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தாட்டு வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னு போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா? தாண்டு வரிசை, ஒரு வரியில அந்த ஒரு ஸ்வரத்துல இருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு தாண்டி தாண்டி வாசிக்கிறது தான் வந்து தாட்டு வரிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் தாட்டு வரிசை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அலங்காரமே போறோம். அதுலதான் நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு தாட்டு வரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். எத்தனை லைன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து 10, அதாவது 10 லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏன்னா இதில் கொஞ்சம் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் வீணையில வந்து நம்ம ட்ரிக் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். மீதி எல்லாமே வந்து பாட்டு பாடும்போது நம்ம மனப்பாடம் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ட்ரிக், அப்படி இங்கே வரும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ எப்பயும் போல ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம் தான் நம்ம பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் அப்படி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் பாடி காமிச்சிடுறேன். செகண்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நான் பாடி காமிக்கும் போது என் கூடயே சேர்ந்து நீங்க வந்து ரிப்பீட்டடா பாடி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இதுவும் வந்து மாயமாலவ கவலை ராகம் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பொறுமையாவே பாடுறேன், என் கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. ஸோ நடுவில் பேசுறது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிற மாதிரி இருக்கும். லெசன்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா தான் எடுக்கிறேன். ஏன் பேசுறது வந்து ஸ்பீடா போறேன்னா அதுல டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் பேசுறது வந்து கொஞ்சம் ஸ்பீடா போறேன். சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம். ஓகேவா? சமாகரி சரி கமா ரி பாமாக ரி கமா பா கதா பாமா கமா பாத மா நீதா பா மா பாத நீ பசா நீத பாத நீ சா சா பாத நீ சா நீத பா நீ மா பாத நீத பா மா தா க மா பா நா பா மா க பா ரி க மா பா மா க ரி மா ச ரி க மா க ரி சா. ஸோ தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் நம்ம வந்து வித்தியாசமா வருது. அதுக்கப்புறம் சரிகமா ரிகமப்பா அந்த மாதிரி தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. ச ரி க மா. ஓகேவா? இப்போ 4 ஃபிங்கர்ஸ் 4 ஸ்வரம். ஓகே? ச ரி க மா. ஓகே? இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ச மா க ரி தாண்டுதா சாலன்னு மாக்க. இதோட லைன் வந்து ஜண்டை வரிசையில நம்ம வந்து 10th லைன் பார்த்தோம் இல்லையா? சா சா மா மா க க ரி ரி சா சா ரி ரி க க மா மா ரி ரி பா பா மா மா க க. அதே லைன் தான், அது ஜண்டையில இல்லாம ஒத்த ஸ்வரமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ சா மா க ரி ச ரி க மா ரி பா மா க ரி க மா பா க தா பா மா க மா பா த மா நீ த பா மா பா த நீ.
புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு கிளியரா சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த சேனல்ல வந்து குட்டி குட்டி குழந்தைங்களும் பாக்குறாங்க, 8 வயசு 9 வயசு குழந்தைங்களும் பாக்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணி இந்த அளவுக்கு பொறுமையா எடுக்கிறது. ஓகேவா? திருப்பி சொல்ல பாருங்க. 4 ஃபிங்கர்ஸ். எதுல விட்டோம்? மா மா நீ த பா மா பா த நீ ப சா நீ த பா த நீ சா சா பா த நீ சா நீ த பா நீ மா பா த நீ த பா மா தா க மா பா தா பா மா க ப ரே க மா பா மா க ரே மா ச ரே க மா க ரே சா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 2வது ஸ்பீடு 3வது ஸ்பீடுக்குலாம் ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா? இப்போ தாளத்தோட சா வந்து தாளம் சா தாளம் ரே க தாளம் மா. ஓகேவா? ச மா க ரே ச ரே க மா. ரே பா மா க ரே க மா பா. ரே தாளம் க மா தாளம் பா க தா பா மா க மா பா த க தாளம் மா பா தாளம் த மா நீ த பா மா தாளம் பா த நீ மா தாளம் பா த தாளம் நீ பா சா நீ த பா த நீ சா. சா பா த நீ சா நீ த பா. நீ மா பா த நீ த பா மா. தா க மா பா தா பா மா க. ப ரே க மா பா மா க ரே. மா ச ரே க மா க ரே சா. ஸோ நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ வந்து மா ச ரே க மா க ரே சா அப்படி சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன் இல்லையா? அப்ப என் கூடயே சேர்ந்து அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து வீடியோவை போட்டுட்டோம் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா ஒரு தடவை உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோவை ஆன் பண்ணி உங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ உங்க முன்னாடி வச்சுட்டு ஒரு புக் மாதிரி வச்சு இப்படி ஸ்டாண்டிங்கா வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம 2 பேர் தான் இருப்போம். ஓகேவா? நீங்களும் நானும் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க 1 by 1 நான் சொல்ல சொல்ல என்னை காப்பி பண்ணி, அதாவது என் பின்னாடியே நான் வந்து சொல்ல சொல்ல என் கூடயே நீங்க வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துறேன், அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி வச்சுட்டு டைரக்டா இது வந்து உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ல சொல்ல என்னோட பின்னாடியே நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திருப்பி திருப்பி ஒரு டவுட்னா திருப்பி வந்து பாதியில திருப்பி வந்து அப்படி வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? அதே இப்போலாம் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது கூட கொடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்
செகண்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் பாடி காமிச்சறேன். இதோட கண்டினியூட்டி வந்து கடைசியா நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ சமகரி சரி கமாரி பா மகரி கமா பா கதா பா மக மா பத மனித பா மா பத நி பசானி த பத நி சா சா பத நி சானி த ப நி மா பத நி த பா மா சா க மா பா தா பா மா க பரி க மா பா மா கரி மா சரி க மா கரி சா. ஸோ எப்பயும் போல முதல் வரி ஒரு தாளம், இரண்டாவது வரியில முதல் பாதி ஒரு தாளம், இரண்டாவது பாதி ஒரு தாளம். அப்ப டோட்டலா 5 முழு தாளங்கள் வந்து இதுல நம்ம வந்து வாசிக்கிறோம். சரிங்களா? சமாகரி சரி கமா ஓபன் தாளம் மட்டும்தான். ரி பா மகரி கமா பா கதா பா மக மா பத மனித பா மா பத நி. இப்ப இது வரைக்கும் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. சமகரி சரி கமாரி பா மகரி கமா பா கதா பா மக மா பத மனித பா மா பத நி. நெக்ஸ்ட் பசானி த பத நி சா சா பத நி சானி த பா. ஒரே தாளம். சா பத நி ஒரு தாளம், சானி த பா ஒரு தாளம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீ மா பத நி த பா மா தா க மா பா தா பா மா க நீ மா பத நி த பா மா தா பா தா க மா பா தா பா மா க பரி க மா பா மா கரி பரி க மா பா மா கரி. சாரி. மா சரி க மா க சாரி மா சரி க மா கரி சா. அவ்வளோதான் செகண்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம். ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் ஸ்பீட். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் அண்ட் செகண்ட் ஸ்பீட் நல்லா புரிஞ்சது இல்லைங்களா? இப்போ திருப்பி தேர்ட் ஸ்பீட். இல்ல இது ரெண்டும் ஒரு தடவை புரியல அப்படின்னா திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்க, ஈஸியா புரியும். இப்போ தேர்ட் ஸ்பீட். ஓகேவா? சமகரி சரி கமாரி பா மகரி கமா ப கதா பா மக மா பத மனித பா மா பத நி பசானி த பத நி சா சா பத நி சானி த நி மா பத நி த பா மா தா க மா பா தா பா மா க பரி க மா பா மா க மா சரி க மா கரி சா. இதுல வந்து முடியுது, லகுல வந்து முடியுது. சரிங்களா? சோ இப்ப திருப்பி அதே லைனே சமகரி சரி கமாரி பா மகரி கமா ப கதா பா மக மா பத மனித பா மா பத பசானி த பத நி சா சா பத நி சானி த நி மா பத நி த பா மா தா க மா பா தா பா மா க பரி க மா பா மா க மா க மா சரி க மா கரி சா. சோ இந்த லைன் வந்து 2 நட வருது. ஓகேங்களா? திருப்பி வாசிப்போம். ஓகேவா? முதல் 2 வரிக்கு தாளம் வராது, துவக்க தாளம் மட்டும்தான். அடுத்த 3வது வரி ஒரு தாளம், 4வது வரி ஒரு தாளம். ஓகேவா? சோ 4 நாளா ஸ்பிளிட் ஆகுது. சோ இது வந்து ஓவரால் எல்லா லைனும் சேர்த்து நம்ம 20 லைன்ஸ் வந்து நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அதனால நம்மளுக்கு வந்து 5 முழு தாளங்கள் வந்து வருது. ஓகேங்களா? சோ திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. சமகரி சரி கமாரி பா மகரி கமா பா. ஓகே, ஃபுல்லா லகு மட்டும்தான். கதா பா மக மா பத மனித பா மா பத நி. ஓகேவா? கதா பா மக மா பத மனித பா மா பத நி பசானி த பத நி சா சா பத நி சானி த பா. ஓகே, நீ மா பத நி த பா மா தா க மா பா தா பா மா க
க ம ப ம க ரி ம ச ரி க ம க ரி சா. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து திருப்பி இது வந்து லகுவோட முடிஞ்சிருக்குல்ல, திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ச ம க ரி ச ரி க ம ரி ப ம க ரி க ம ப க த ப ம க ம ப த ம நி த ப ம ப த நி ப ச நி த ப த நி ச ச ப த நி ப ச நி த ப த நி ச ச ப த நி ச நி த ப. நி ம ப த நி த ப ம த க ம ப த ப ம க. ப ரி க ம ப ம க ரி ம ச ரி க ம க ரி சா. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து தேர்ட் ஸ்பீடும் முடியுது சரிங்களா. ஸோ இப்போ ரிப்பீட்டடாக ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் மூணுமே கண்டினியூஸாக வாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஓகேவா. சா ம க ரி ச ரி க ம ரி ப ம க ரி க ம ப க த ப ம க ம ப த ம நி த ப ம ப த நி ப ச நி த ப த நி ச ச ப த நி ச நி த ப ம ப த நி த ப ம த க ம ப த ப ம க ச ரி க ம ப ம க ரி ம ச ரி க ம க ரி சா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்பீட். இப்போ செகண்ட் ஸ்பீட். ம க ரி ச ரி க ம ரி ப ம க ரி க ம ப க த ப ம க ம ப த ம நி த ப ம ப த நி ப ச நி த ப த நி ச ச ப த நி ச நி த ப நி ம ப த நி த ப ம த க ம ப த ப ம க ச ரி க ம ப ம க ரி ம ச ரி க ம க ரி சா. இது செகண்ட் ஸ்பீட். அடுத்தது தேர்ட் ஸ்பீட். ச ம க ரி ச ரி க ம ரி ப ம க ரி க ம ப க த ப ம க ம ப த ம நி த ப ம ப த நி ச நி த ப த நி ச ச ப த நி ச நி த ப நி ம ப த நி த ப ம த க ம ப த ப ம க ப ரி க ம ம க ரி ம ச ரி க ம க ரி ச ச ம க ரி ச ரி க ம ரி ப ம க ரி க ம ப த ப ம க ம ப த ம நி த ப ம ப த நி ப ச நி த ப த நி ச நி ம ப த நி த ப ம த க ம ப த ப ம க ப ரி க ம ப ம க ரி ம ச ரி க ம க ரி சா. ஓகேங்களா. ஸோ இதோட மூணு லைனுமே எண்ட் ஆகுது சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்த லைன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நம்ம 40th எபிசோட் வந்து எண்ட் ஆகுது. அடுத்தது வந்து தாட்டு வரிசை இரண்டாவது வரி. ஸோ ஒரு லைனும் இதுல வந்து பெருசா இருக்குமே தவிர்த்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு லைன் 2 லைன் மனப்பாடம் பண்ணிங்கனாலே மூணாவது லைன் இதுதான் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சாயிடும். ஸோ அடுத்த லைன்ல வந்துட்டு ஆமா. ஸோ அடுத்த லைன் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் வேரி ஆகும். செகண்ட் லைன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ச க ரி ச ரி க ம. ஸோ அதே தான் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஒன்று டு ஒரு லைன் வந்து இந்த லைன்ஸ் தான் வரும். ஸோ அதனால செகண்ட் லைன் வந்து இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் பொறுமையாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 15 minutes 16 minutes 20 minutes இப்படி தான் இருக்கு. ஸோ அதனால இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்ட்ரா
எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப ஸ்லோ பண்ணி சொன்னேன் அப்படின்னா ஒரு வீடியோவும் எனக்கும் எடிட் பண்ணவும் கஷ்டம். அண்ட் ஸோ அப்லோட் ஆகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையாக தான் வந்து எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைரக்ட் கிளாஸோ இல்லை ஒரு ஆன்லைன் கிளாஸோ அட்டன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் நல்லா இன்னுமே ஸ்லோ பண்ணி சொல்லித்தரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட்டை நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் எப்படி எடுத்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா ஐம் ஸோ ஹாப்பி டு see that. ஸோ அதனால நீங்கள் வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கூட எனக்கு வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீட்பேக் வந்து எனக்காக கொடுங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 minutes or half an hour அதில் உட்காந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ளோஸ் வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.